ஹலோ கைஸ், ஹார்னர் டூ மீடியோ. நம்ம நேராக மேட்ரிக்கே போயிடலாம். இன்னைக்கு என்ன அனிமினா ஒரு இஷக்காய் அனிமி தான். அது பேர் சுக்குமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி. இந்த அனிமியில் ஸ்டார்டிங்கில் இஷக்காயின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா ஹீரோ வந்து வருத்தப்பட்டுட்டு இருப்பார். மற்ற இஷக்காய் பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இஷக்காயா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். அந்த டைமில் அந்த வேர்ல்டுடைய தேவதை வந்து நீ வந்து வேற இஷக்காய்க்கு மாற போற அப்படின்னு ஒரு வரத்தை கொடுக்குறாரு. இது கொஞ்சம் வேற மாதிரி இஷக்காய் அனிமி. இஷக்காயிலே இஷக்காய் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஹீரோ வந்து வேற வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய தேவதை வந்து என்ன வரம் கொடுக்குன்னா, நீ பார்க்கவே ஒரு மாதிரி இருக்க, நீ ஒரு டெமி ஹியூமன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வரத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த ஓல்டு தேவதை. என்னன்னா, நீ வந்து எல்லா விலங்கு மொழிகளையும் பேசுவ, அவங்க மொழி வந்து உனக்கும் புரியும். அவங்க கிட்டேருந்து நீ என்ன வேணால் கற்றுக்கலாம். ஆனால் வந்து நீ மனுஷங்க மொழி மட்டும் பேச முடியாது அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்துட்டு, நீ ஏதாவது குப்பையிலே கடை அப்படின்னு தூக்கி போட்டுருவான் அந்த தேவதை. அதுக்கப்புறம் ஹீரோ கீழே விழும்போது ஃபஸ்ட்டு இருந்த இஷக்காய் வேர்ல்டுடைய தேவதை வந்து, நீ இதுக்கப்புறம் ஃப்ரீ ரோலு, அதாவது உனக்குன்னு ஒரு ரோல் கிடையாது, நீ என்ன வேணால் பண்ணலாம், நீ வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து மற்றவங்களால உனக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சாக மாட்ட, ஆனால் செத்துட்டேன்னா அது நினச்சி வருத்தப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயமுறுத்திட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோ கீழே குதிப்பார். கீழே குதிக்கும் போது செத்துருவனா சாக மாட்டேனா, செத்துருவனா சாக மாட்டேனான்ட்டு கீழே குதிப்பார். ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் தலைவன் ஒரு 3 நாள் சாப்பிடாம, தண்ணி குடிக்காம நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்பதான் நினைப்பாரு, 3 நாளா நான் சாப்பிடாம, தண்ணி குடிக்காம இருக்கேன். நான் ஒரு சூப்பர் ஹியூமன் தான் அப்படின்னு நினச்சிட்டு போவாரு. அப்பதான் தலைவனுக்கு ஒரு குரல் கேட்கும். என்னன்னா, ஒரு டெமி ஹியூமன் என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கும். எதனாலன்னா, ஒரு 2 தலை நரி கிட்ட அந்த டெமி ஹியூமன் மாட்டியிருக்கும். இவர் வேகமா ஓட மாட்டாரு. ஏன்னா, அவர் நார்மல் ஸ்பீடை வந்து ஃபர்ஸ்ட் இருந்த இஷக்காய் வேர்ல்டை விட இந்த இஷக்காய் வேர்ல்டில் 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அவர் போய் அந்த நாய் தலை லைட்டாக தான் டச் பண்ணுவார். நாய் தலை பீஸ் பீஸாக போயிடும். அந்த டெமி ஹியூமன் பயந்து நின்றுடும். அதுக்கப்புறம் அவர் புலம்புவார், நான் 3 நாளாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இதை கேட்ட அந்த டெமி ஹியூமன் என்ன பண்ணும், அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிடும். இவரை கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சில மந்திரங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு ஹீரோ கேட்பார். ஹீரோ கேட்ட உடனே அந்த டெமி ஹியூமன் என்ன பண்ணும், இவருக்கு ஒரு சில மந்திரங்களை கற்றுக் கொடுத்துட்டு ஒரு பக்கம் மந்திரங்களை மட்டும்தான் ஹீரோவுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டெமி ஹியூமனை மட்டும் ஏன் தனியாக அனுப்புனீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, இந்த இடத்த சுற்றி ஒரே குளிராகவும் பனிமூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் இடத்துக்கு அண்ணாண்ட ஒரு மலை இருக்குது, அங்கே வந்து ஒரு டிராகன் வாழுது, அதுக்கு உயிர் பலி மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது இவர் கொஞ்சம் ஆச்சரியப்படுவார். எதனாலனா, ஒரு உயிர் பலியால் இந்த இடம் குளிரை வந்து மறைக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் அவர் நன்றி சொல்கிற விதமாக ஒரு பேப்பரில், நான் கிளம்புறேன், செஞ்ச உதவிக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் தலைவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். கிளம்புனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அவர் கற்றுக்கிட்ட மந்திரத்தை யூஸ் பண்ணுவார். பயன்படுத்தும்போது அந்த இடத்துல ஒரு கேட் இருக்கும். கேட்டை பார்த்து அந்த மந்திரத்தை அடிக்கும்போது அங்கே இருக்க டெமி ஹியூமன்ஸ் எல்லாம் செத்துரும். செத்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த இடத்துல வந்து அந்த டிராகன் உயிர் வாழுது அப்படின்ட்டு. அந்த டிராகன்கிட்ட ஃபைட் பண்ணும்போது ஹீரோவுடைய பவர் வந்து டிராகனுடைய பவரை விட அதிகமாக இருக்கிறதுனால அந்த டிராகன் என்ன பண்ணும், ஹீரோவை எஜமானா மாற்றிக்கும். எஜமானா மாற்றினதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒப்பந்தம் போட்டதுனால அந்த டிராகனுடைய கனவு உலகம் வந்து செழிப்போட தண்ணீர், நிலம், காற்று எல்லாம் அடங்கிய ஒரு இடம் வந்து அங்கே உருவாயிடும். அதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, வெறும் இருட்டாக மட்டும்தான் இருக்கும். ஒப்பந்தத்தால் அந்த இடம் வந்து செழிப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் அந்த டிராகன் என்ன பண்ணும், டெமி ஹியூமன்ஸோடைய நிலம் வந்து வெறும் மண், பாறை இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த இன்னொரு உலகம்னு சொன்னேன் இல்லையா, அந்த உலகத்துக்கு இவங்கள கூட்டிட்டு போயிட்டு அங்கே ஒரு கிராமத்தை உருவாக்கி அங்கே சாப்பாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு
இவங்க தங்குறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு நெறைய செய்வாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த இசெக்காய் அனிமியே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, இதுக்கப்புறம் தான் சம்பவம் வேற மாரி இருக்கும். வேற மாரி. அதுக்கப்புறம் தலைவன் இன்னும் 2 பேர் கூட சண்டை போடுவாரு. அவங்க கூட சண்டை போடும்போதும், "என்னால உங்கள ஜெயிக்க முடியாது. நானும் உங்க கூட ஒப்பந்தம் போட்டு உங்களுக்கு அடிமையா இருந்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி இன்னும் 2 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணுவாரு, மனுஷங்க இருக்க இடத்த தேடி கெளம்புவாரு. கெளம்பும்போது கண்டுபிடிச்சிருவாரு, மனுஷங்க எங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு தலைவன் போறாரு. வாசல்லயே எல்லா மனுஷங்களும் நின்டு அவர தாக்குவாங்க. எதனாலன்னா, அவருக்கு இருக்க மானா பவரு அந்த மாரி. எப்படி இருக்கும்னா, அவருடைய மானா பவரு ஒரு 10 அரக்கன் கூட சேர்ந்து நடந்து வர மாரி இருக்கும். அதனால மனுஷங்க எல்லாம் பயந்துட்டாங்க. தலைவனுக்கு ஒரே பதட்டம். எதனால தாக்குறாங்க அப்படின்னு தெரியாம. அதுக்கப்புறம் அவருடைய மானா பவர்லாம் ஒரு ரிங்ல அடக்கி, இவரு மனுஷங்க உலகத்துக்குள்ள போயிட்டாரு. ஆனா வந்து மனுஷங்க பாஷ இவருக்கு தெரியாது. ஏன்னா, அந்த தேவி தான் என்ன பண்ணிட்டா, மனுஷங்க பாஷை மட்டும் உனக்கு புரியாது. அதனால இவர் என்ன பண்ணாரு, காத்துல அந்த எழுத்துக்கள எழுத ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சங்கத்துல போய் இவங்க எல்லாம் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் தலைவனுக்கு ஒரு ஆசை. நான் எத்தன நாள் தான் அந்த டெமி ஹியூமன் குடுத்த ஒரு பக்கத்த மந்திரத்த மட்டும் கத்துக்கிட்டு கிடக்கிறது. நான் இன்னும் நெறைய மந்திரங்கள கத்துக்கணும் அப்டின்ட்டு இவரு படிக்க போயிடுவாரு. படிக்க போம்போது தான் சிறப்பான ஒரு சம்பவம் செஞ்சிருப்பாங்க ஹீரோக்கு. என்னன்னா, அந்த இசெகாய்களுடைய தேவதை என்ன பண்ணிடுவாங்க, ஹீரோவ ஒரு இடத்துல சமன் பண்ணிடுவாங்க. என்ன இடம்னா, மனுஷங்களுக்கும், டீமனுக்கும் ஃபைட்டு. ஃபைட்டுல இவர சமன் பண்ணிருவாங்க. சமன் பண்ணதுக்கப்புறம் இவரு யோசிப்பாரு. "நான் ஏன் இங்க வந்தேன்? யார் பண்ணது? எல்லாம் அந்த தேவதை வேல தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் தலைவனே சரியான காண்டுல இருப்பாரு. அந்த தேவதை தான் என்னது "நீ நல்லாவே இல்ல. நீ ஒரு ஓரத்துல இரு" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டவுடனே, ஒரு இடத்துல சமன் பண்ணும்போது, டீமனுக்காக ஃபைட் பண்ண ஒருத்தி வந்திருப்பா. அவன் என்ன சொல்லுவான், "நீ தான் தேவதையால ஆசீர்வதிக்கப்பட்டயா?" அப்படின்னு சொல்லுவான். தலைவனுக்கு சரியான கோவம். இதான் சாக்குன்னு சரியான ஃபைட்டு. ஒரு ஃபைட்டுல ஒரு இடம் அழிஞ்சு, அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸே உருவாக்கிட்டாரு தலைவன். இதுக்கப்புறம் தான் தலைவன வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. இந்த அனிமி வந்து சீசன் 1 ஃபுல்லா தமிழ் டப் பண்ணிட்டாங்க. சீசன் 2 வரல. வந்தா அப்டேட் பண்றேன். சீசன் 1 தமிழ் டப்ல வேணா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இந்த கன்டென்ட் முடிஞ்சுச்சு. பாய் காய்ஸ்.